என்னுடைய அருமை அண்ணன் புரட்சித் தலைவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உள்ளத்தில். புரட்சித் தலைவருக்கு பிறகு அவர் நடித்த வேடங்களை, அவர் நடித்த நாடோடி மன்னன், காஞ்சி தலைவன் போன்ற படங்களில் அவர் பாத்திரத்தை நடிப்பதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. நான் அண்மையில் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்கே இது போன்ற சிறப்புமிக்க பாராட்டு கூட்டம் நடந்தது. அண்ணா எம்ஜிஆர் விழாவை தான் நடத்தினார்கள். அதில் ஒரு நண்பர் பேசினார், உள்ளூர்காரர் இடமாக பேசினார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இடத்தை அடைக்க யாரும் கிடையாது. அதே மாதிரி கட்டோமனாக நடிக்க சிவாஜி மகாராஜ் கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் நடிப்பதற்கு பேசுவதற்கு ஆள் கிடையாது. அந்த வெண்குரல் யாருக்கும் கிடையாது பேசினார். இன்னும் சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு சென்று வந்தேன். முன்பெல்லாம் எம்ஜிஆர் போட்டோ விட்டுருப்பாங்க போஸ்டரில், சிவாஜி படம், எஸ்எஸ்ஆர் படம், ஜெமினி படம்லாம் போட்டுருவாங்க. ஆக ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ எஸ்எஸ்ஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரி ஆட்களை தெருவில் நான் பார்க்க முடியாது. அண்ணன் புரட்சித் தலைவரை ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னோட அரவணைத்துவார். எனக்கு பழைய விஷயங்கள்லாம் நிறைய வருது. என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தார். டிகே சோர் நாடக குழுவில் நான் கதாநாயகன் நடித்து கொண்டதேன். அப்போ ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் கோயில் கோயம்புத்தூரில் அவர் மாத சம்பளத்துக்கு இருக்கிறார். என்னுடைய நாடகங்கள்லாம் விடாமல் வந்து பார்த்துருக்கிறார். அப்போ சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிகர், அவர் ஜூபிட்டரில் மாத சம்பளத்துக்கு தான் இருக்கிறார். அண்ணனும் மாத சம்பளம், நம்பியார் போன்ற மாத சம்பளம் இருக்காங்க. எங்கள் நாடக குழுவில் அனுமதி பெற்று நரசிம்ம பாரதினு ஒரு நடிகர் இருந்தார். கிருஷ்ண வேஷமெல்லாம் முழுவார். அவரை போய் பார்க்கணும், ஸ்டுடியோவில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எப்படி அனுமதி பெற்று நாடக முதலாளிகளுடைய அனுமதி பெற்று ரோட்டில் நிற்கிறேன். பஸ்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு. உங்களுடைய முதல் சந்திப்பை பாருங்க. போனோடனே அண்ணன் உட்காந்துருக்காரு எம்ஜிஆர் பஸ்ஸில். அதாவது இந்த காவி சட்டை சின்ன மனப்படுவாங்க, அந்த மாதிரி கதரை வச்சு கலர் சட்டை, நெத்தியில் பட்டை, குங்குமம் எல்லாம் போட்டுட்டு முடிவுள்ள விடுறோம். வணக்கம் அவருக்கு இருக்கிற பண்பை பாருங்க. தம்பி, உங்கள் நாடகத்தை நிறையா நான் பார்த்துருக்கிறேன், போங்க வாங்கிறேன். பெரியார் சொல்லுவார், அப்புறம் போங்க வாங்க. அப்புறம் அண்ணன் எம்ஜிஆர் முதல்லையே நான் கவர்ந்து விட்டேன். என்னை போய் போங்க வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு தான் சொல்றேன். எங்கே போறீங்க? சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகிறேன். நரசிம்ம பாரதி என்னோட நாடகத்தை நடிச்சது, அவரை பார்க்க போகிறேன். நான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தேன். அந்த கண்டக்டர் அவர் வாங்கிட்டார். எனக்கும் வாங்கிட்டார். பேசிகிட்டே போகலாம். நாடக ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கட்டுப்பாடு, வெளியெல்லாம் போக முடியாது. சொன்ன நேரத்துக்கு வந்துடணும் அப்படின்னா நான் சொன்னேன். அவர் சொன்னார்னா, நீங்கள் என்னை முதல்ல சாதிக்கல, நான் உங்களோட நாடகங்களை நிறைய பார்த்துருக்கிறேன். அப்போவே நான் சொல்லுவேன், நல்ல அருமையான குரல் இவருக்கு, ஒரு சீக்கிரம் விரைவில் எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திரமாக வருவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசிட்டு போனோம். ரொம்ப கட்டுப்பாடுன்னு சொன்னேன். இந்த கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் உங்களுக்கு, பிற்காலத்தில் ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி நரசிம்ம பாரதி எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போயிட்டார்.
அதன் பிறகு நண்பர்களே, டிகேஎஸ் நாடக குழு வந்து நான் விலக வேண்டியிருந்தது. விலகி கலைவாண நாடக சபை, என்எஸ்கே நாடக சபை சென்னையில் இருக்குது. இங்கே நான் வந்துருக்கிறேன், சினிமாவில் நடிக்கலாம் எண்ணத்தோட. அப்போது யூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து கோயம்புத்தூர் வந்து எனக்கு அழைப்பு வருது. அபிமன்யு படத்தில் அபிமன்யுவா நடிக்கிறதுக்கு அண்ணன் தான் சொல்லியிருக்கிறார். நான் போனேன். போனோன்னு எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டாரு, கேட்டாரு. டெஸ்ட் எடுக்கிறப்போவே கை தட்டிட்டாங்க. ஒன்றும் எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிவிட்டு நான் என் தம்பி அப்படி இப்படின்னு, இந்த மாதிரி 6 மாதம் பேச முடியாது, இந்த குறவை இப்போ எவ்வளோ கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதம் நாடக குழுவில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, என் குடும்பம் தேர்ந்தெடுத்தாங்க. நான் தான் நினைக்கிறேன். அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அதில் எனக்கு அப்பாவா அன்றைக்கி போல வர அர்ச்சனா இடத்துல அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. நாடக கம்பெனியில் இன்னொரு இருக்குது, கான்ட்ராக்ட் இருக்குது, இந்த அனுமதி இல்லாமல் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னா. அப்போ அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரணும் ஐயா, நீ ஹீரோவா திகழும் ஐயா, வாட்ஸ்கரை போயிட்டு வாங்க. அதே மாதிரி இப்படி முதலாளியும் சொன்னார், மொய்தீன் சொன்னார். அந்த காலத்திலே அப்போ 5000 ரூபா எனக்கு பணம் கொடுத்தாரு, பெரிய தொகை. இப்போ இதை பணத்துக்கு அட்வான்ஸாக வச்சுக்க, என் பணத்தை ஒரு நாள் தான் எனக்கு போட்ட தீருவேன், நீங்கள் எப்படி முடியட்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லிக்கொள்ளுவேன். ராஜா தேசிங்கன்னு ஒரு படம் பார்த்துருப்பைய. அதில் வந்து மகபன் கார்னு ஒரு வேடம். அதில் நான் அது ராஜா தேசிங் நண்பன். இந்த வேடத்துக்கு என் டி ராமாராவ் நம்ம கவிஞர் கண்ணதாசன் கதாவசனம் வசனம். என்எஸ்கே அடிக்கடி இங்கே போவார். இப்போ இந்த டைலாக் பேச சொல்கிறார். டைலாக் பார்த்து திருப்பி அவர் மகமட் கான் வந்து திடீர்னு ராஜா தேசிங் மேலே ஆட்கட்டவா படம் எடுக்கிறான். எனக்காயம் பத்தினி ஜோடி. அதில் ராஜா தேசிங்க கல்யாணம் உள்ள தேவையில்லை. என்னுடைய நண்பன் ஆரோக்கிய நண்பன் ராஜா தேசிங் மீது படையெடுக்க வந்தானே, அவனை கை பார்த்து விடுகிறேன், பிறகு தாலியை கட்டுகிறேன் என்று சொல்றேன். என்எஸ்கே படிச்சு போதாரு. இந்த வேஷத்துக்கு யாரையா படக்குறேன், என் டி ராமாராவ் போடுவோம். இந்த டைலாக் அவர் போய் நான் நல்லா இருப்பாயா, இதுக்குன்னே ஒருத்தர் இருக்காயா, அவன் தான் எஸ்எஸ்ஆர், அவனை போடுங்க. நான் ரொம்ப தயங்கினேன். அப்புறம் என் டி ராமாராவே எனக்கு நறுபிட்டு வந்தார். நான் கூட தயங்கிட்டு இருந்தேன். அந்த அவசரத்தை நான் பேச முடியாது. கபதி நாட்டையில் 2 இருக்காரு, நீங்கள் ஒத்துக்கங்க, தயங்குறேன், நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன், எனக்கு பெரிய உதவி செய்ததாக கருதுறேன் அப்படின்னா சரின்னு ஒத்துக்கிட்டேன். மேக்கப் போட்டு அப்போ தான் ரங்கோன் ராதா படத்து இருக்கு. பானுமதி எனக்கு அம்மா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அவர் மாலா நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். ராஜசோலத்தில் எனக்கு ஸ்டுடியோவுக்கு போயிட்டோம். இந்த விஷயம் மாற்றம் பண்ணது யாரும் சொல்லலை. பானுமதி அம்மா வந்தாங்க. அப்போ போத்தபடி பத்மினி எம்ஜிஆருக்கு ஜோடி, பானுமதி என் டி ராமாராவ் ஜோடி இருந்துச்சு. ஜோடி மாறி போச்சு. நானாக வந்திருக்கேன். பானுமதி அம்மா சொன்னாங்க, நான் அவருக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐயா, வெங்கோன்றதாவில் 100 நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு அவருக்கு காதலி ஆக்ட் பண்ண அவங்க ஒத்துக்குவாங்களா? எம்ஜிஆருக்கு எனக்கும் ஜோடி ஆகிங்க, எஸ்எஸ்ஆருக்கு பத்மினியை போடுங்க. நடந்தது. அண்ணா வந்தாரு, சரியா மேக்கப் போடு, உனக்கு ஜோடி, உனக்கு ஜோடி பத்மினி, எனக்கு ஜோடி கலைவாணம் வந்தார். அந்த படத்தில் நடிச்சு முடித்தோம். அதே
அதேமாதிரி காஞ்சி தலைவன் இடத்துல நடித்தோம். இன்னும் சொல்ல போலாம், அவர் அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்கு எனக்கு பின்னால் இருந்தவங்களாம். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், தம்பி ராஜேந்திரன் அரைக்கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்து என்னுடைய சுற்றுவரலை பிடித்துக் கொண்டு அரசியலுக்கு வந்தவன் என்று அவர்கள் கூறுவார்கள். அதே போலவே எங்கேயாவது கூட்டங்களுக்கு போனால் தேர்தல் விஷயம் என்றால் என்னை கேட்டுத்தான் எல்லாம் செய்வார்கள் அண்ணா எம்ஜிஆர். ஆகவே நாங்கள் முதல்ல தேர்தலில் அதிமுக ஈடுபட்ட போது நான் தேர்தலில் நிற்கலன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார், அருப்புக்கோட்டை தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க, எல்லா தொகுதியிலும் இப்போ பிரச்சாரத்துக்கு போகணும், நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, ஆக நான் தேர்தலில் நிற்க வேண்டாம் நான் சொன்னேன். அருப்புக்கோட்டை தேர்தலில் ஒரு 2 நாள் அங்கே எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ஃபார்வர்ட் பிளாக்கில் மத தாக்கல் தெரியாது, அது தெரிஞ்சு கேள்விப்பட்டு நேராக நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன். போய் அவரை வாபஸ் வாங்க வச்சு அவர் அண்ணன் புரட்சி தலைவருக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த முறையில் அண்ணன் முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். சிறு நாட்களில் சரியான காரணம் சொல்லாமல் பார்லிமெண்ட் தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கவில்லை அதிமுக என்ற காரணத்தை வைத்து அதிமுக அரசை கலைத்தார்கள். மறுபடி தேர்தல் இருந்தது. மறுபடி தேர்தல் இருந்தவங்களே அண்ணன் எம்ஜிஆர் எப்பவுமே அவர்களோட சிறப்பான கூட தன்னை பற்றி அதிகமாக பலத்தை கணக்கு போட மாட்டார், குறைவாகவே கணக்கு போடுவார். அதான் அவற்றுள்ள சிறப்பு. ஆகவே இந்த தேர்தல் நீங்கள் நிற்க சரி நினைக்கலாம். எனக்கு ஒரு தொகுதி, உங்களுக்கு ஒரு தொகுதி, நீங்களே முடிவு பண்ணுங்க. முதல்ல மேற்கு ஆண்டிவட்டி ரெண்டுலையுமே எம்ஜிஆர் எஸ்ஆர் போட்டேன். 2 பேர் போட்டோம். முதல்ல முத்து சொன்னார், ஆண்டிவட்டி பெரிய கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு அது எஸ்எஸ்ஆர் தான் லாயக்கு, அவர் சொந்த வருது, நீங்கள் முதல்ல மேற்கில் நில்லுங்கன்னார். முதல்ல மேற்கு நானும் போய் பேசுறேன். அதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டிவட்டி தொகுதியில் நடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதிகப்படியான இன்னும் அது வரைக்கும் அண்ணன் எம்ஜிஆரோட என் ஓட்டு வாங்கலை, ஜெயலலிதா வாங்கலை. சரத்துறை ஆண்டிவட்டி சரத்துறை அதிக ஓட்டு வாங்கிட்டேன் நான் தான். ஆகவே வெற்றி பெற்று வந்தால் மறுபடியும் மந்திரி சபை அமைக்கிறார் அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே சமயத்தில் மந்திரி லிஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு போன் வந்துச்சு, முதலமைச்சர் கூப்பிடுறாரு வாங்கட்டு. நான் கோட்டைக்கு போறேன். போன உடனே, தம்பி நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கணும், நீங்க அமைச்சராக இருக்கணும்னாரு. எனக்கு அமைச்சராக வேணாம். ஆண்டிவட்டி தொகுதிக்காரங்க கேட்பாங்கள்ல, நாங்கள் தானே அதிகமாக ஓட்டு போட்டுருக்கோம், அவனுக்கு கேட்பாங்கள்ல அப்படின்னா நான் கேட்டேன். அவர் நினைச்சிட்டாரு நான் மறுத்த உடனே, வேண்டாம் மறுத்த உடனே எங்கேயாவது சாதாரண அமைச்சர் ஓட்டு ஒரு 4வது 5வது சில உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு தமிழ் பயப்படுற இருக்கு. ஏன்னா எங்கே நாங்கள் கூட்டத்துக்கு போனாலும் சேர்ந்து உட்காருவோம் பக்கத்தில். அப்படி பழையாச்சு. அப்படி சந்தேகப்பட்டு நீங்கள் எந்த மந்திரி கேட்குறீங்களோ அந்த மந்திரியா அண்ணே பேச்சு மாற மாட்டீங்களா? மாற மாட்டேயா? நிச்சயமாக மாற மாட்டேங்க, மாறவே மாட்டேன். என்ன மந்திரி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சீஃப் மினிஸ்டர் நான் இருக்கேன், முதலமைச்சராக நான் இருக்கேன் அப்படின்னு. என்ன அது நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான், நான் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். அப்போதான் அமைச்சருக்கு ஈக்குவலாக சிறுசேமத்துவ துணை தலைவன் போட்டு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே சிறுசேம துணை தலைவராக இருந்தவர்கள் அதிகப்படியான வசூல் பண்ணி கொடுத்தவன் நான் தான். ஆக நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை
இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர் அண்ணன் புரட்சி தலைவர். அவரால் வாழ்ந்தவர்கள் பலர். சென்னைக்கு வந்தால் பணம் தீர்ந்து விட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை, எம்ஜிஆர் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வந்து விடுவார்கள் உண்டு. இன்னும் பல சம்பவங்களை சொல்லலாம். நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள், பின்னாலே இசையை நிகழ்ச்சி நடந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்